ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு பி புக். இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சி பகுதியில இன்றைய வகுப்புல 9th ஸ்டாண்டர்ட் நியூ தமிழ் புக்ல இயல் 8 தான் பார்க்க போறோம். இந்த இயல் 8 பொறுத்த வரைக்கும் இலக்கண பகுதியாக யாப்பிலக்கணத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி உடைய நியூ சிலபஸ்ல இது கவர் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஏன்னா எழுத்து சொல் மட்டும்தான் நம்மளுக்கு கவர் பண்ணிருக்காங்க, யாப்பு இலக்கணம் கவர் பண்ணல. சோ அதனால இந்த பகுதியை நீங்க படிக்க வேண்டாம், 8th இயல்ல மொழித்திறன் பயிற்சியை மட்டும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இதே வீடியோல இந்த யாப்பு இலக்கணத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்கு அடுத்து இந்த இயல்ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. சோ கீழே டைம் ஸ்லாட் பாருங்க, ரெண்டா ஸ்பிளிட் ஆயிருக்கும். அதுல செகண்ட் ஸ்லாட்டை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த இயல்ல இருக்கக்கூடிய மொழித்திறன் பயிற்சிக்கான எக்ஸ்பிளனேஷன் இருக்கு. நீங்க டைரக்டா அதை மட்டும் பாத்துக்கலாம். இல்ல நான் இதையும் சேர்த்து படிச்சுக்கிறேன், ஏன்னா எப்போ எப்படி கேட்பாங்க அப்படின்றது தெரியாது, சோ அதனால நான் ரிஸ்க் எடுக்கல, எல்லாத்தையும் நான் படிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. அண்ட் இந்த பகுதி ஒன்றும் அவ்வளவு கஷ்டமான ஒண்ணுலாம் இல்ல, ரொம்பவே எளிமையான ஒரு பகுதி தான். யாப்பு அப்படின்னா என்னன்னா கட்டுதல் அப்படின்னு அர்த்தம். அப்ப யாப்பு இலக்கணம் அப்படின்னா ஒரு செயல் எப்படி எல்லாம் இயற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணம் இருக்கு, அதைத்தான் யாப்பு இலக்கணம் அப்படின்றாங்க. இந்த மரபு கவிதைகள்லாம் ஒரு இலக்கண வரையறை மூலம் படிதான் இயற்றிருப்பாங்க. சோ அதை சொல்லக்கூடியதான் இந்த யாப்பு இலக்கணம். அப்ப கவிதை இயற்றும் முறைகளை கூறக்கூடிய இலக்கணம் தான் என்னன்னா யாப்பு இலக்கணம். அப்போ இந்த யாப்பு இலக்கணத்தின் படி ஒரு செயல்ல இருக்கக்கூடிய உறுப்புகள் 6 உறுப்புகளா பிரிக்கிறாங்க. ஒரு செயல்ல 6 உறுப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. அந்த உறுப்புகள் என்னென்னன்னா எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகேங்களா? எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. இதுல எழுத்து எல்லாருக்குமே தெரியும். தமிழ்ல இருக்கக்கூடிய எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள், குரில் எழுத்துக்கள், நெடில் எழுத்துக்கள், ஆயுத எழுத்துக்கள், இந்த டெபினிஷன்லாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா 3ஆ பிரிக்கிறாங்க. ஒண்ணு குறில் எழுத்துக்கள், இன்னொன்னு நெடில் எழுத்துக்கள், இன்னொன்னு ஒற்றை எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லி யாப்பிலக்கணத்தின்படி எழுத்துக்களை 3ஆக பிரிக்கிறாங்க. இதுல குறில் எழுத்துக்கள்லாம் எல்லாருக்குமே தெரியும். உயிரெழுத்துலயும் குறில் எழுத்து இருக்கு. உயிரெழுத்துல 12ல 5 எழுத்துக்கள் என்னது குரில் எழுத்துக்கள். மீதி உயிர்மை எழுத்துக்கள் இருக்கக்கூடிய குரில் எழுத்துக்கள் எல்லாமே இந்த குரலுக்கு கீழே வரும். நெடில் அப்படிங்கும் போது உயிரெழுத்துல ஒரு 7 எழுத்து நெடில் எழுத்து. அந்த 7 எழுத்து அது மட்டும் இல்லாம அதோட வரிசையில வரக்கூடிய உயிர்மை எழுத்துக்கள் அது எல்லாமே நெடில் எழுத்துக்கள். இந்த ஒற்று அப்படின்னா நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா மெய்யெழுத்துக்கள் மட்டும் அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. மெய்யெழுத்துக்கள் 18 மட்டும் கிடையாது, அது இல்லாம ஆயுத எழுத்தையும் சேர்த்து தான் ஒற்றுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ இப்ப ஒற்று அப்படிங்கிறது மெய்யெழுத்து பிளஸ் ஆயுத எழுத்து. புரிஞ்சுதா? சோ இப்ப ஒரு உறுப்பை பார்த்தாச்சா. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அசை. அசை அப்படின்னா என்னன்னா எழுத்துக்கள் தனித்தோ அல்லது சேர்ந்து நின்றோ வரக்கூடியதுதான் என்னன்னா அசை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப எழுத்துக்களால் ஆனதுதான் என்னது அசை. அது ஒரு எழுத்து தனித்தும் வரலாம், இல்லைன்னா 2 எழுத்தோ இல்ல 3 எழுத்தோ சேர்ந்து கூட வரும் அசையா. ஓகேங்களா? இந்த அசைய 2ஆ பிரிக்கிறாங்க. எப்படின்னா நேரசை, நிறையசை அப்படின்னு சொல்லி 2ஆ பிரிக்கிறாங்க. நேரசை அப்படின்னா என்னன்னா ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும் வந்துச்சு அப்படின்னா அது நேரசை. அதாவது நீங்க ஒரு செயல்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு வார்த்தையும் நீங்க பிரிப்பீங்க. அப்படி பிரிக்கும் பொழுது ஒரே ஒரு குறில் எழுத்து மட்டும் வருதுன்னா அது நேரசை. அதே ஒரு குறில் எழுத்தோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலும் அதுவும் என்னதான்னா நேரசை தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரே ஒரு நெடில் எழுத்து மட்டும் தனித்து வந்தாலும் அது நேரசை தான். இல்ல ஒரு நெடில் எழுத்தோட ஒரு ஒற்று வருது அப்படின்னா அதுவும் நேரசை தான். அப்ப ஒரு குறில் மட்டும் வந்தாலும் நேரசை, ஒரு நெடில் மட்டும் வந்தாலும் நேரசை, ஒரு குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலும் நேரசை, ஒரு குறிலோட ஒரு நெடிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலும் அதுவும் என்னதான் நேரசை தான். அப்ப நிறையசை அப்படின்னா என்னன்னா 2 குறில் சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அது நிறையசை. இப்ப அணி அப்படிங்கறதுல ஆவும் குறில் நீயும் குறில். சோ இப்ப இது 2 சேர்ந்தே ஒரே ஒரு அசைதான், அது என்ன அசை? நிறையசை. அப்ப 2 குறில் சேர்ந்து வந்தா ஒரு நிறையசை. இதுவே 2 குறிலோட ஒரு ஒற்று சேர்ந்து வந்தாலும் அப்பயும் அது நிறையசை தான். ஓகேங்களா? அதே மாதிரி ஒரு குறிலும் ஒரு நெடிலும் சேர்ந்து வந்தா அது நிறையசை. அப்ப வீங்கிறது குறில், லாங்கிறது என்னது நெடில். அப்போ ஒரு குறில் ஒரு நெடில் வந்தா அது நிறையசை. ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா அதுவும் நிறையசை தான். ஓகேங்களா? அப்ப நிறையசை அப்படிங்கிறது என்னது? 2 குறில் வரலாம், 2 குறிலோட ஒரு ஒற்று வரலாம், இல்லைன்னா ஒரு குறில் ஒரு நெடில் வரலாம், இல்லைன்னா ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று சேர்ந்து வரலாம். ஓகேங்களா? சோ இதுதான் அசை அப்படிங்கிறது. அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது சீர். சீர் அப்படின்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் சேர்ந்து வரக்கூடியதுதான் என்னன்னா சீர்.
ஓகேங்களா. இந்த சீரை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. ஓரசை சீர், ஈரசை சீர், மூவசை சீர், நாலசை சீர் அப்படின்னு சொல்லி சீர்களை 4 வகையா பிரிக்கிறாங்க. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. ஒரு நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவதும் உண்டு. அதாவது ஒரு சில நேரங்கள்ல ஒரு பாடல்ல கடைசி வார்த்தை வந்து என்ன ஆகும்னா நேரசையோடு ஒரு உகர எழுத்து சேர்ந்து வரும். நேரசைனா என்னது? தனியான ஒரு குறில் இருக்கலாம், இல்லைன்னா தனி குறில் பிளஸ் ஒற்று இருக்கலாம், இல்லைன்னா ஒரே ஒரு நெடில் வரலாம், இல்லைன்னா ஒரே ஒரு நெடிலோட ஒரு ஒற்று வரலாம். இதோட வந்து இந்த இடத்துல ஒரு ஊ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இப்படி பிரிக்கும் பால் ஊன்னு நான் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப பால் ஊன்னு இருக்குன்னா பால் அப்படிங்கறத நேரசைன்னு பிரிச்சிருவீங்க. அதோட இந்த ஊங்கிறது ஒரு உகரச்சொல் வருது அப்படின்னா இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதை நேர்புன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இதுவே ஒரு செயல்ல கடைசி சீர் வந்து ஒரு நிறை அசையாக வந்து அதோட ஒரு உகர எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அதை நிறைவுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்றது அடுத்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அழகிட்டு காட்டியிருப்பாங்க. இங்க வந்து நான் சொல்றேன். ஓகேங்களா. அப்ப இதத்தான் நேர்பு நிறைவுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு நேர் அசையோட ஒரே ஒரு உகர எழுத்து கடைசியா வருது அப்படின்னா அது நேர்வு. இதே நிறை அசையோட ஒரு உகர எழுத்துனா ஊவரிசையில வரக்கூடிய எல்லாமே கு, சு, நு எல்லாமே வரும். ஓகேங்களா. சோ அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது நிறைவு. அடுத்தது இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாய் கொள்ளப்படும். இந்த மாதிரி நேர்வு நிறைவுலாம் எங்க மட்டும் வரும்னா ஒரு பாடல் வெண்பால ஏற்றிருக்காங்க, பா வகை இருக்குல்ல, சோ அதுல வெண்பால ஏற்றிருக்காங்க அப்படின்னா அது வெண்பா வகை பாடல்கள்ல மட்டும்தான் இந்த நேர்வு நிறைவுலாம் வெண்பாவுடைய அந்த இறுதி சீர்ல வந்து இறுதி இதுல வரும் அப்படின்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது இந்த சீரை வந்து 4ஆ பிரிச்சோம்ல, ஓரசை, ஈரசை, மூவசை, நாலசைன்னு. இதுல இந்த ஈரசை சீரை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயற்சீர்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஆசிரிய உரிச்சீர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. சோ இந்த ஈரசை சீருக்கு இன்னும் 2 பேர் இருக்கு. என்னது? இயற்சீர் அல்லது ஆசிரிய உரிச்சீர். இப்ப ஓரசை சீர் அப்படின்னா என்னன்னா நேர் ஒரு சொல்லுல ஒரே ஒரு நேர் சீர் மட்டும் இருக்கு அப்படின்னா அதுதான் ஓரசை சீர்னு சொல்லுவாங்க. நேர் மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா நிறை மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா நேர்வு மட்டும் இருக்கிறது, இல்லைன்னா நிறைவு மட்டும் இருக்கிறது. இந்த மாதிரி நேர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை மட்டும் இருக்கு அப்படின்னா அதை மலர்னு சொல்லுவாங்க. நேர்வுனா அது காசு, நிறைவுனா இது பிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னங்கிறது உங்களுக்கு அழகிட்டு காட்டும் போது ஈஸியா இன்னும் புரியும். ஜஸ்ட் இங்க தெரிஞ்சுக்கோங்க. வெறும் நேர் மட்டும் கடைசி அசையா வந்துச்சு அப்படின்னா அது நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறை மட்டும் வந்தா மலர், நேர்வு வந்தா காசு, நிறைவு வந்தா பிறப்பு. ஈரசை சீர் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா இந்த வாய்ப்பாடு நம்ம படிச்சு பழகிருக்கோம். ஈரசை அப்படின்னா 2 அசை சேர்ந்து வருது. ஒரு சொல்லுல ஒரு சொல்ல பிரிக்கும் போது 2 அசையா பிரியும். ஒண்ணு நேரசை நேரசை அப்படின்னு வந்துச்சுன்னா அதோட வாய்ப்பாடு தேமா. இதுவே நிறை நேர்னு வந்துச்சுன்னா புளிமா. நிறை நிறைனா கருவிலம், நேர் நிறைனா கோவிலம். இதுல நேர் நேர் தேமா, நிறை நேர் புளிமான்னு வருதா. இந்த ரெண்டுமே என்னன்னா மாச்சீர், மாலை முடியுது இல்ல, அதனால இதை மாச்சீர்னு சொல்லுவாங்க. நிறை நிறை கருவிலம், நேர் நிறை கூவிலம்னு வருதா. இது விலம்ல முடியுது இல்ல, அதனால இதை விளச்சீர்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. இப்ப ஈரசைச்சீர்னா 2 அசை வருது. ஒண்ணு நேர், இன்னொன்னு நேரா இருக்கலாம், இல்ல ஒண்ணு நிறை இன்னொன்னு நேரா இருக்கலாம், இல்லைன்னா ரெண்டுமே நிறையா இருக்கலாம், இல்லைன்னா ஒண்ணு நேர் இன்னொன்னு நிறையா இருக்கலாம். சோ இந்த மாதிரி வரக்கூடியதான் ஈரசைச்சீர். அப்ப மூவசைச்சீர்னா என்னன்னா ஒரு சொல்ல பிரிக்கும் போது 3 அசையா பிரியும். அததான் மூவசை சீர்வாங்க. அப்ப நேர் நேர் நேர்னு வந்துச்சுன்னா அது தேமாங்காய், நிறை நேர் நேர்னு வந்துச்சுன்னா புளிமாங்காய், நிறை நிறை நேர்னு வந்துச்சுன்னா கருவிலங்காய், நேர் நிறை நேர்னு வந்துச்சுன்னா கூவிலங்காய். அதாவது இந்த ஈரசை சீர் இருக்குல்ல, இதோட பக்கத்துல நேர் நேர் நேர்னு போட்டீங்கன்னா அப்படியே காய் காய் காய்னு வந்துடும். அவ்வளவுதான். ஓகேங்களா. இதுவே இந்த ஈரசை சீருக்கு பக்கத்துல நிறை 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 நிறைன்னு போட்டீங்கன்னா அது கனிச்சீரா மாறிடும். நேர் நேர் நிறை தேமாங்காய், நிறை நேர் நிறை புளிமாங்கனி, தேமாங்கனி புளிமாங்கனி, நிறை 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 கருவிலங்கனி, நேர் நிறை நிறை கூவிலங்கனின்னு வரும். ஓகேங்களா. இந்த காய்ச்சீர் இருக்குல்ல, இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. என்னன்னா வெண்சீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த மூவசை சீர் இருக்குல்ல, இதுக்கு பக்கத்துல இன்னொரு நேர் போட்டீங்கன்னா அது நாலசை சீரா மாறிடும். நேரோ அல்லது நிறையோ ஏதோ ஒண்ணு போட்டீங்க அப்படின்னா அது நாலசை சீரா மாறிடும். அப்போ மூவசை சீர்களை அடுத்து நேரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது அது நாலசை சீராக மாறும். இப்போ ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. இந்த குறளை இது படி அழகிட்டு காட்டுறாங்க. ஓகேங்களா. சோ அதைத்தான் அடுத்து பார்க்க போறோம். இங்க கொடுத்திருக்கக்கூடிய குறள்னாவே எந்த வெண்பாலானது? குறள் வெண்பாவால ஆனது. சோ இப்போ ஒரு வெண்பா அப்படிங்கறதுல இயற்சீர் வரும், வெண்சீர் மட்டும்தான் வரும். இயற்சீர் வெண்சீர்னா என்னது? இயற்சீர்னா என்னது? ஈரசை சீர்னு அர்த்தம். வெண்சீர்னா ஓரசை சீர்னு அர்த்தம். ஓகேங்களா. சோ இப்ப இயற்சீரும் வெண்சீர்னா வந்துட்டு காய்ச்சீர்கள் அப்படின்னு அர்த்தம். சோ இப்ப வெண்பால எப்பவுமே ஒண்ணு இயற்சீர் வரும், இல்லைன்னா
காய்ச்சீர் மட்டும்தான் வரும். வேற எதுவுமே கனிச்சீர் வராது, ஓரசிச்சீர் அந்த இதெல்லாம் எதுவும் வராது. ஓகேங்களா? அடுத்தது பிற சீர்கள் வராது. அதே மாதிரி தலையில பாத்தீங்க அப்படின்னா இயற்சீர் வெண்டலை வரும், வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரும். வேற எந்த தலையும் வராது. தலை அப்படிங்கறது அடுத்துதான் நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. அது வரும்போது ஏன் இப்படி சொல்லிருக்காங்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? அப்ப குரல் அப்படிங்கிறது என்ன பாவகை கேட்டீங்கன்னா வெண்பாவால அடங்கும். இப்போ இதுல சொன்னாங்கல்ல இயற்சீர் வெண்சீர்ல தான் வரும்னு. இயற்சீர்னா ஈரசைச்சீர், ஈரசைச்சீர்னா என்னது மாச்சீர் இல்லைன்னா விளச்சீர், இதுதான் ஈரசைச்சீர். அதுவே வெண்சீர்னா என்னது காய்ச்சீர். இங்க பாருங்களேன், இதை பிரித்து எழுதும் போது காய், இது விளச்சீர், காய் மாச்சீர், காய் மாச்சீர், இது மட்டும்தான் வந்திருக்கு. ஓகேங்களா? சோ இதத்தான் இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. இயற்சீராகவும் வெண்சீராகவும் வரும் அப்படின்னு சொல்லி. மாவோ இல்லது விலமோ இல்லது காயாக வரக்கூடியதான் இயற்சீர் வெண்சீர்னு சொல்லக்கூடியது. இப்ப பிறர் நாணத்தக்கது தான் நாணா நாயின் அறம் நாணத்தக்கது தக்க துடைத்து அப்படின்னு இருக்கா. இப்ப இத 7 ஒரு குறள்ல எத்தனை இது இருக்கும்? 7 சீர் இருக்குமா? அந்த 7 சீர் எழுதியிருக்காங்க. பிறர் நாண, அடுத்தது தக்கது, தான் நாணா, நாணி நாயின், அறம் நாண, தக்க துடைத்து அப்படின்னு சொல்லி 7ஆ பிரிச்சுட்டாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சீரை பிரிக்கிறீங்க. இந்த சீரை பிரிக்கும் போது அசை பிரிக்கிறீங்க. பிரிக்கும் போது எப்படி பிரிக்கணும்? ஒண்ணு 2 குறில் ஒற்று வர மாதிரி பிரிக்கலாம். அப்ப பிறர் அப்படிங்கறத தனியா பிரிச்சிடறோம். ஏன்னா இங்க நிறைச்சீர் என்னன்னு சொல்லியிருக்காங்க, 2 குறில் 1 ஒற்று வர மாதிரி பிரிக்கலாம். அப்ப அந்த மாதிரி பிரிச்சுட்டாங்க. அடுத்தது நாணத்துன்னு இருக்கா. அப்ப இந்த 3ஐயும் ஒன்னா போட்டுடலாமா? ஒரு நெடில் 1 குறில் 1 ஒற்று போட்டுடலாமானா போடக்கூடாது. ஏன்னா இங்க என்ன கொடுத்திருக்காங்க? குறில் நெடில் ஒற்று இந்த வரிசையில தான் வரணும். குறில் தான் ஃபர்ஸ்ட் வரணும், அப்புறம் நெடில், அப்புறம் ஒற்று. இந்த வரிசையில வந்தா அதை அப்படி பிரிக்கலாம். ஆனா இங்க என்ன இருக்கு? நெடில் தான் வந்திருக்கு. நெடில் குறில் ஒற்றுன்னு வந்திருக்கா. அப்ப அப்படி பிரிக்க கூடாது. அப்ப இந்த நெடில தனியா பிரிச்சிடணும். நெடில தனியா பிரிச்சிட்டீங்கன்னா அது என்னது? நேரசை. அடுத்தது இத்து, ஒரு குறில் 1 ஒற்று, அதுவும் என்னதான்? நேரசை. ஏன்னா இங்க ஞாபகம் இருக்கா? தனி குறில் நேரசை, தனி நெடில் நேரசை, தனி குறில் ஒற்று நேரசை, தனி நெடில் ஒற்று நேரசை தான். மத்த எது வந்தாலும் நிறையசை. ஓகேங்களா? சோ இப்ப இது எப்படி பிரிச்சிருக்கோம்? ஃபர்ஸ்ட் 2 குறில் 1 ஒற்று, அது நிறையசை. நாங்கிறது ஒரே ஒரு நெடில், அப்ப அது நேரசை. ஒரு குறில் 1 ஒற்று, அதுவும் நேரசை தான். அப்ப நிறை நேர் நேர்ங்கிறது என்ன வாய்ப்பாடு? புளிமாங்காய். ஓகேங்களா? அடுத்தது தக்கது பிரிக்கிறீங்க. தக்கது எப்படி பிரிக்கலாம்? ஒரு குறில் 1 ஒற்று, இதை தனியா பிரிச்சிடணும். அதுக்கப்புறம் 2 குறில் அப்படிங்கும் போது ஒரு குறில் 1 ஒற்றுங்கிறது நேரசை, 2 குறில்ங்கிறது நிறையசை. அப்ப நேர் நிறை என்னது? கூவிலம். ஓகேங்களா? அடுத்தது தான் நானா அப்படிங்கறதுல தான் ஒரு நெடில் 1 ஒற்று பிரிச்சிட்டீங்க. ஒரு நெடில் 1 ஒற்று என்னது? நேரசை. அடுத்தது நானா அப்படிங்கும் போது 2ஐயும் அப்படியே சேர்த்து பிரிச்சிடலாம். ஆனா பிரிக்க கூடாது. ஏன்னா இதுவும் நெடில் எழுத்து, இதுவும் நெடில் எழுத்து. ஆனா 2 குறில ஒன்னா வைக்கலாம், ஆனா 2 நெடில ஒன்னா வைக்க கூடாது. இங்க நிறையசைக்கு ஞாபகம் இருக்கா? 2 குறில் வரலாம், 2 குறில் ஒற்று வரலாம், இல்லைன்னா ஒரு குறில் 1 நெடில் தான் வரலாம். 2ம் நெடிலா வரக்கூடாது. அடுத்தது ஒரு குறில் 1 நெடில் 1 ஒற்று, இந்த வரிசையில வரலாம். ஆனா 2ம் நெடிலா இருக்க கூடாது. அப்ப இதை தனியா தான் பிரிக்கணும். தனி நெடில்னா அது நேரசை, தனி நெடில் நேரசை. இப்ப நேர் நேர் நேர்னு என்னது? தேமாங்காய் அப்படின்னு வந்துருச்சா? அடுத்தது நாயின் அப்படிங்கறத எப்படி பிரிக்கலாம்? இங்க ஒரு நெடில், அதுக்கப்புறம் ஒரு குறில், அதுக்கப்புறம் ஒரு ஒற்று இருக்கு. இது அப்படியே மொத்தமா பிரிச்சிடலாமா? பிரிக்க கூடாது. ஏன்னா என்னது? குறில் ஃபர்ஸ்ட், நெடில், அதுக்கப்புறம் ஒற்று வந்தா ஒன்னா பிரிக்கலாம். ஆனா இங்க எப்படி இருக்கு? நெடில் குறில் ஒற்று இருக்கா. அப்போ இந்த வரிசையில வரும்போது அப்படியே ஒரு அசையா எடுத்துக்க கூடாது. அப்ப இது எடுத்துக்க கூடாதுன்னா இந்த தனியா இந்த நெடில் எடுத்துடணும். அப்ப அது நேரசை. அடுத்தது ஒற்று குறில் ஒற்று, அது நேரசை. அப்ப நேர் நேர் என்னது? தேமா. அடுத்தது அறம் நாண. அறம் அப்படிங்கிறது 2 குறில் 1 ஒற்று, அப்ப இதை பிரிச்சிட்டீங்கன்னா இது நிறையசை. நாண, அதுல நாங்கிறது நெடில், அதுக்கப்புறம் தான் குறில் ஒற்று வருது. அப்ப இது ஒரே அசையா பிரிக்க கூடாது. அப்ப நாங்கிறத தனியா எடுத்துடணும். அப்ப தனி நெடில் நேரசை. அப்புறம் ஒரு குறில் 1 ஒற்று நேரசை. அப்ப நிறை நேர் நேர் என்னது? புளிமாங்காய். ஞாபகம் இருக்குல்ல நான் என்ன சொன்னேன்னு? இந்த நாணத் அப்படிங்கறது பிரிக்க கூடாது. ஏன்னா நாங்கிறது நெடில், நெடில் அதுக்கப்புறம் குறில், அதுக்கப்புறம் ஒற்று வரக்கூடாது. குறில் நெடில் ஒற்றுன்னு தான் வரணுமே தவிர நெடில் குறில் ஒற்றுன்னு பிரிக்க கூடாது. ஏன்னா இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க, குறிலுக்கு அப்புறம் நெடில் வந்தா அது ஒரு அசையா எடுத்துக்கலாம், குறில் நெடில் ஒற்று வந்தா ஒரு அசையா எடுத்துக்கலாம். ஆனா நெடில் குறில் ஒற்று வந்தாதான் இடம் மாறுச்சுன்னா எடுத்துக்க கூடாது. ஓகேங்களா? சோ அடுத்து தக்கங்கிறதுல தாய்க்கு மட்டும் ஒரு அசை, காங்கிறது ஒரு அசை. ஏன்னா குறில் நெடில், அதுக்கப்புறம் குறில் வரக்கூடாது. குறில் நெடில்ங்கிறது ஒரு அசை, அதுக்கப்புறம் தனியா ஒரு குறில். அப்ப நேர் நேர் தேமா. அடுத்து பாருங்க துடைத்துன்னு இருக்கா.
துடைத்துல தூங்கிறது குறில் தான், தைங்கிறதும் குறில் தான், இத்துங்கிறதும் குறில், ஒரு மெய் ஒற்று. அப்ப இரு குறில் ஒற்றுன்னு பிரிக்கலாமா? அப்ப இரு குறில் ஒற்றுன்னு இங்க இருக்குல்ல, சோ இப்ப இரு குறில் ஒற்றுன்னு பிரிச்சாச்சு. இப்ப துடைத் அப்படின்னு வந்துருச்சா? அடுத்தது தூங்கிறது என்னது? ஒரு உகர சொல், ஒரு உகர எழுத்து. சோ இப்போ துடைங்கிறது நிறை. நிறை வந்து ஒரு உகரம் வருதுன்னா அத நிறைவுன்னு சொல்லுவாங்க. ஞாபகம் இருக்கா? நான் இங்க சொன்னேன்ல, நேர் வந்து உகரம்னு வந்துச்சுன்னா அது நேர்வு. அதுவே நிறை வந்து ஒரு உகரம் வந்துச்சுன்னா அத நிறைவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க இருக்கு. அப்ப நிறைவுக்கான வாய்ப்பாடு என்னது? பிறப்பு. ஓகேங்களா? இப்ப நிறைவுங்கிறத எப்படி சொல்லணும்? பிறப்புன்னு சொல்லணும். இதுவே நிறை மட்டும் இருந்துச்சுன்னா மலர்னு சொல்லணும். அவ்வளவுதான். ஓகேங்களா? சோ இப்படித்தான் பிரிச்சிருக்காங்க. அடுத்தது தலை அப்படின்னா என்னன்னா, நின்ற சீருடைய ஈற்றசையும் அடுத்து வரக்கூடிய சீருடைய முதல் அசையும் பொருந்துதலை தான் தலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நின்ற சீருடைய ஈற்றசை அப்படின்னா, இப்ப இது ஒரு சீர் இருக்குன்னா இந்த சீர் என்ன எதுல முடியுது? காய்ச்சீர்ல முடியுதா? இதுவும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய சீரோட முதல் அசை என்னது? நேரா. இப்ப காய் முன் நேர்னு வருது. அப்ப இது ஒரு வகையான தலை. அடுத்தது இங்க பாருங்க, இது விளச்சீர்ல முடியுது. இப்ப விளமுன் நேர் வருதா? அது ஒரு வகையான தலையா இருக்கும். அதுதான். அப்ப ஒரு சீரோடைய இறுதியும் அடுத்த சீரோடைய முதலும் ஒன்றி வர்றதுதான் தலைன்னு சொல்லுவாங்க. அந்த தலையை 7 வகையா பிரிக்கிறாங்க. நேரொன்று ஆசிரிய தலை, நிறையொன்று ஆசிரிய தலை, இயற்சீர் வெண்டலை, வெண்சீர் வெண்டலை, கலித்தலை, ஒன்றிய வஞ்சித்தலை, ஒன்றா வஞ்சித்தலை அப்படின்னு சொல்லி 7ஆ பிரிக்கிறாங்க. இதுல நேரொன்று ஆசிரிய தலை அப்படின்னா என்னன்னா, மாச்சீருக்கு அப்புறம் நேர் வருது. இதுல பாருங்களேன், இது வெண்பா தானே. வெண்பானா என்ன தலை மட்டும்தான் வரும்? இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் தானே வரும். இப்போ எது இயற்சீர் வெண்டலை? இங்க இருக்கு பாருங்க, இயற்சீர் வெண்டலை. இயற்சீர் வெண்டலைனா மாமுன் நிறை வரும், இல்லைன்னா விலமுன் நேர் வரும். வெண்சீர் வெண்டலைனா காய் முன் நேர் வரும். இந்த ரெண்டு மட்டும்தான் இந்த குரல்ல நம்ம அழகிட்டோம்ல, அதுல வரணும். ஏன்னா இது வெண்பால தானே வந்திருக்கு. அப்ப இந்த ரெண்டு தலை தான் இந்த இதுல வரும். இப்ப பாருங்களேன், இங்க காய் இருக்கா? காய்க்கு அடுத்து என்ன வருது? நேர் வருதா? அப்ப இத காய் முன் நேர்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் சீர்ல கடைசி வந்து என்னது? காய். இரண்டாவது சீர் இதுக்கு அடுத்து வர சீருடைய முதல் அசை என்னன்னா நேரசை. அப்போ காய் முன் நேர் அப்படிங்கிறது என்னது? காய் முன் நேர்னா என்னது? வெண்சீர் வெண்டலை. அப்ப இங்க கரெக்டா வந்திருக்கா? அடுத்து பாருங்க, இது எதுல முடியுது? விளச்சீர்ல முடியுதா? விளம்ல முடியுது. அடுத்து வர்றது நேர்ல வருதா? அப்ப இது எப்படி சொல்லுவாங்கன்னா, விளத்துக்கு முன்னாடி, அதாவது இங்க விளம்ல முடியுது, இங்க நேர்ல ஸ்டார்ட் ஆகுது. அப்ப விளத்துக்கு முன்னாடி நேர், விளமுன் நேர்ங்கிறது என்னது? இயற்சீர் வெண்டலை. அப்ப இதுவும் வெண்பாக்குரிய தலைதானே. கரெக்டா வருதா? அடுத்து பாருங்க, காய், அதுக்கு முன்னாடி என்ன வருது? நேர். அடுத்த சீர்ல நேர் வருது. காய் முன் நேர்ங்கிறது என்னது? வெண்சீர் வெண்டலை. அடுத்தது மா வருது. மாக்கு முன்னாடி என்ன வருது? நிறை வருது. ஏன்னா இது மாலை முடியுது. இங்க மாலை முடியுது, மாச்சீர்ல முடியுது. அடுத்து இந்த அறம் பிரிக்கும் பொழுது எப்படி வருது? நிறையில தோன்றுதா அறம்ங்கிறது. அப்ப மாமுன் நிறை அப்படிங்கறது என்னதான்? இயற்சீர் வெண்டலை. அப்ப இதுவும் வெண்பாக்குரிய தலைதான். அடுத்து பாருங்க, காய், காய்க்கு அப்புறம் என்ன வருது? நேர். காய் முன் நேர்ங்கிறது என்னது? வெண்சீர் வெண்டலை. அடுத்தது மாக்கு முன்னாடி என்ன வருது? நிறை வருதா? மாமுன் நிறை என்னது? இயற்சீர் வெண்டலை. சோ இதத்தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க. தலைகள்ல, அதாவது வெண்பாக்கள்ல ரெண்டு தலைதான் வரும். ஒண்ணு இயற்சீர் வெண்டலை வரும், இல்லைன்னா வெண்சீர் வெண்டலை மட்டும்தான் வரும். இப்ப இயற்சீர் வெண்டலை வெண்சீர் வெண்டலை மட்டும்தானே இங்க வந்துச்சு, ஏன்னா இது வெண்பா. சோ இந்த மாதிரி தலை 7 வகைப்படும். இதுல மாக்கு முன்னாடி நிறை வந்தா அது இயற்சீர் வெண்டலை. அதுவே மாக்கு முன்னாடி நேர் வந்துச்சுன்னா அது நேரொன்ற ஆசிரிய தலை. இதுவே விலக்கு முன்னாடி நிறை வந்துச்சுன்னா அது நிறையொன்ற ஆசிரிய தலை. ஆனா விரைக்கு முன்னாடி நேர் வந்துச்சுன்னா என்னது? இயற்சீர் வெண்டலை. அடுத்தது காய்க்கு முன்னாடி நிறை. இங்க காய் இருக்கா? காய்க்கு அப்புறம் என்ன வருது? நேர் வருது. ஒருவேளை இங்க நிறை வந்துருந்துச்சுன்னா அத கலித்தலைன்னு சொல்லுவாங்க. அடுத்தது கனிக்கு முன்னாடி நிறை. இங்க கனி சீர புளிமாங்கனின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கனிக்கு அப்புறம் நேர் வந்துச்சு அப்படின்னா அது ஒன்றா வஞ்சித்தலை. அதுவே கனிக்கு முன்னாடி நிறை வந்துச்சுன்னா அது ஒன்றிய வஞ்சித்தலைன்னு சொல்லுவாங்க. புரிஞ்சுதா? சோ அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா அடி. அடினா என்னன்னா, 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வர்றதுதான் அடி. இங்க எத்தனை சீர் வந்திருக்கு? 4 சீர் வந்திருக்கா? இந்த மாதிரி 2 அல்லது அதற்கு மேற்பட்ட, இது ஒரு அடி. இந்த ஒரு அடியில எத்தனை சீர் வந்திருக்கு? 4 சீர் வந்திருக்கு. அடுத்த அடியில எத்தனை சீர் வந்திருக்கு? 3 சீர் வந்திருக்கா? சோ இதுதான். அப்போ அடினா என்னன்னா 2, மினிமம் 2, அதுக்கு மேல எத்தனை வேணாலும் இருக்கலாம். 2 அல்லது 2ற்கு மேற்பட்ட சீர்கள் தொடர்ந்து வருவதுதான் அடி. அந்த அடிய 5 வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா, 2 சீர் மட்டும் ஒரு அடியில இருக்குன்னா அதை குரல் அடின்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரு அடியில 3 சீர் இருந்துச்சுன்னா அது சிந்தடி. ஒரு அடியில 4 சீர் இருக்குன்னா அது அளவடி. ஒரு அடியில 5 சீர் இருக்குன்னா அது நெடிலடி. அதே ஒரு அடியில
6 சீர் இருக்கு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்கள் இருக்கு அப்படின்னா அதை களி நெடிலடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 5வது உறுப்பு பார்த்தாச்சா? அடுத்தது கடைசியா நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா தொடை. தொடை அப்படின்னா தொடுத்தல் அப்படின்னு அர்த்தம். தொடைனா என்ன பொருள்? தொடுத்தல். அப்ப பாடல்ல அடிகளிலோ அல்லது சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றி வர மாதிரி தொடுப்பதுதான் தொடை. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வர மாதிரி தொடுக்கிறது, இல்லைன்னா 2வது எழுத்து ஒன்றி வர மாதிரி தொடுக்கிறது, இல்லைன்னா கடைசி எழுத்தோ அசையோ ஒன்றி வர மாதிரி தொடுக்கிறது. அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த தொடை 8 வகைப்படும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோனை, எதுகை, இயைபு, அளபெடை, முரண், இரட்டை, அந்தாதி, செந்தொடை அப்படின்னு சொல்லி 8 வகைப்படும். இதுல மோனை தொடை அப்படின்னா என்னன்னா, ஒரு பாடல்ல ஒவ்வொரு அடியிலையும் முதல் எழுத்து ஒன்றி வந்தாலோ அல்லது ஒவ்வொரு அடியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு சீர்லயும் முதல் எழுத்து ஒன்றி வந்தாலோ அதைத்தான் மோனைன்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் எழுத்து ஒன்றி வருதுதான் என்னது? மோனை. இப்ப இங்க எடுத்துக்காட்டு கொடுத்திருக்காங்க பாருங்களேன். ஒற்றொற்றி தக்க பொருளையும் மற்றுமோர் ஒற்றினால் ஒற்றி கொளல் அப்படின்றமா. இதுல முதல் அடியில முதல் எழுத்து என்னது? ஓ. 2வது அடியிலையும் முதல் எழுத்து என்னது? ஓ. அப்ப முதல் எழுத்து ஒன்றி வருதா? இந்த மாதிரி முதல் எழுத்து ஒன்றி வர்றதுதான் மோனை தொடை. இது அடியில வந்துச்சு அப்படின்னா, ஒவ்வொரு அடியிலையும் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சுன்னா அடிமோனைன்னு சொல்லுவாங்க. இதுவே ஒரே சீர்லயே எல்லா எழுத்தும் ஒன்றி வந்துச்சுன்னா அது முற்று மோனைன்னு சொல்லுவாங்க. இது நம்ம டீட்டெயில்டா இன்னும் படிக்கலாம். ஓகேங்களா? இது இன்னும் பிரிப்பாங்க. மோனையே டிஃப்ரெண்ட் டைப்ஸா இருக்கு. முதல் சீரும் கடைசி சீருக்கு மட்டும் ஒன்றி வந்துச்சுன்னா என்ன, முதல் 2 4வது சீருக்கு ஒன்றி வந்தா என்ன அப்படின்ற மாதிரிலாம் இருக்கு. அடுத்தது எதுகை அப்படின்னா என்னன்னா, ஒரு அடியில இருக்கக்கூடிய 2வது எழுத்தும் அடுத்த அடியில இருக்கக்கூடிய 2வது எழுத்தும் ஒன்றி வந்தா அதை எதுகைன்னு சொல்லுவாங்க. அடின்னு இல்ல, அடுத்தடுத்த சீர்கள்ல 2வது எழுத்து ஒன்றி வந்தாலும் அது எதுகைதான். அப்ப அடிகளிலோ சீர்களிலோ முதல் எழுத்து அளவுத்து நிற்க 2வது எழுத்து ஒன்றி வருவதுதான் என்னன்னா எதுகை. இப்ப திறனல்ல, இங்க அறநல்லன்னு இருக்கா, 2வது எழுத்து என்னது? ரா. அப்ப 2 ஒரே மாதிரி வருதுல்ல. சோ இதத்தான் எதுகை தொடைன்னு சொல்லுவாங்க. இதுவே இயைபு அப்படின்னா என்னன்னா, அடிதோறும் இறுதி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒன்றி வருவதுதான் இயைபு. இப்ப வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கொஞ்சமா. இதுல கடைசி அந்த சீரே என்ன ஆகியிருக்கு? ஒன்றி வந்திருக்கா. ஒரே கொஞ்சம் கெஞ்சும்னு இருக்கா. இந்த உம்னு முடியுதா? சப்போ ஒரே இறுதி எழுத்து ஒரே மாதிரி இருக்கா. அசையும் பிரிச்சிங்க அப்படின்னா ஒரே மாதிரிதான் இருக்கும். அப்ப இறுதி எழுத்து இறுதி அசை ஒரே மாதிரி இருந்தா, அல்லது இறுதி சீரே ஒரே மாதிரி இருந்தா, இறுதி அடியே ஒரே மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதைத்தான் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இயைபு தொடை அப்படின்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? சோ இதுதான். அப்ப யாப்பு இலக்கணம் அப்படின்னா மரபு கவிதைகளை ஏற்றக்கூடிய அந்த இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம். 6 உறுப்பு இருக்கு. எழுத்து, அசை, சீர், அடுத்தது என்னது? தலை, அடி, தொடை. ஓகேங்களா? என்னன்னு பார்த்தாச்சா? அடுத்தது இங்க கற்பவை கற்றபின் இந்த பாடல்ல பின்வரும் பயின்று வரக்கூடிய தொடை நயங்கள் என்னன்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்களேன். இதுல கோ முதல் எழுத்து ஒன்றி வருதா? அப்ப அது எதுகை தொடை. ஓகேங்களா? அடுத்தது இந்த காக்கா வருதா முதல்ல? அப்ப அதுவும் முதல் எழுத்து ஒன்றி வந்தா அது மோனை. காக்கா முதல் எழுத்து ஒன்றி வருதா? அப்ப அதுவும் மோனை. அடுத்து பாருங்க, இங்க இன்னு இருக்கா, இந்த அடியில இன்னு இருக்கா, 2வது எழுத்து ஒன்றி வருதா? இதைத்தான் அடி எதுகைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அடுத்தது கடைசியில பாருங்க, கூடும் மூடும் நாடும் யாடும் ஓடும் தேடும் இருக்கா. சோ இப்ப கடைசி 2 எழுத்துக்கள் என்ன இருக்கு? ஒரே மாதிரி வந்திருக்கா. அப்ப கடைசி எழுத்தோ அசையோ சீரோ அடியோ ஒரே மாதிரி வந்துச்சுன்னா அது என்னது? இயைபு தொடையானது பயின்று வந்திருக்கு. அப்ப இந்த பாடல்ல மோனை தொடையும் வந்திருக்கு, எதுகை தொடையும் வந்திருக்கு, இயைபு தொடையும் வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்தது இங்க ஒரு குறள் கொடுத்திருக்காங்க. இந்த குறள்ல பாருங்க, முதல் எழுத்து ஒன்றி வந்திருக்கா அடியில, அப்ப அது அடிமோனை. 2வது எழுத்து ஒன்றி வந்திருக்கா, அப்ப அது அடி எதுகை. ஓகேங்களா? இப்ப இந்த குறள்ல பயின்று வந்திருக்கிறது அடிமோனை, அடி எதுகை. ஓகேங்களா? அடுத்தது காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனினும் ஞாலத்தின் மானப் பெரிது. இக்குறளில் ஈற்றுச்சீரின் வாய்ப்பாடு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஈற்றுச்சீர் என்னது? பெரிது. பெரிதுங்கிறத எப்படி பிரிக்கலாம்? 3 குறில் இருக்கு. ஆனா 3 குறிலா பிரிக்க முடியாது. 2 குறில ஒரு அசையா பிரிக்கலாம். அப்ப 2 குறில பிரிச்சிட்டீங்க அப்படின்னா பெரிங்கிறது ஒரு அசையா வந்துருச்சு. அப்ப இது நிறை அசை. இதோட ஒரு உகரம் சேர்ந்து வருது. அப்ப அது என்னது? நிறைவு. அப்ப நிறைவுனா என்ன வாய்ப்பாடு? பிறப்பு வாய்ப்பாடு. ஓகேங்களா? அடுத்தது ப்ரீவியஸ் இயர்ல டிஎன்பிஎஸ்சில கேட்கப்பட்ட ஒரு கேள்வி இது. அதாவது விடைக்கேற்ற வினாவை தேர்க்க. விடை என்னன்னு கொடுத்துட்டாங்க, இதுக்கேத்த வினாவை நீங்க ஃபார்ம் பண்ணும். இப்ப பானையின் வெற்றிடமே நமக்கு பயன்படுகிறது அப்படிங்கறதுதான் விடை. அப்போ இதற்கு சரியான கேள்வி என்னவா இருக்கும்? பானையுடைய எந்த பகுதி நமக்கு பயன்படுது அப்படிங்கறதான். அப்படி கேட்டா மட்டும்தான் இந்த ஒட்டுமொத்த விடையே இந்த கேள்விக்கு ஆப்ட் ஆகும்.
ஆகும். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் ஏ தான் வந்து சரியானது. பானை எப்படி நமக்கு பயன்படுகிறது அப்படின்னா இந்த இடத்துல எக்ஸாக்டா வரல. ஓகேங்களா? எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனா பானையுடைய வெற்றிடமே அழுத்திருக்காங்க. அப்ப எந்த பகுதிங்கிறது தான் சரியானதாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது, ஞானம் என்பதன் பொருள் யாது அப்படின்னா ஞானம்னா என்ன பொருள்? அறிவுன்னு பொருள். இதுவும் கேட்டிருக்காங்க. பொருத்துகளை கேட்டிருப்பாங்க. பொருள் ஒரு சொல் கொடுத்து அதை பொருத்து சொல்லியிருப்பாங்க. அதுல சொல்லும் பொருளும்ல பொருத்துகளை இந்த இது கேட்டிருக்காங்க. அடுத்து, மொழியை ஆள்வோம் பகுதி இயல் 8ல இருக்கக்கூடியது. இதுல முதல்ல இங்க ஒரு மொழிபெயர்க்க கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி உங்களுக்கு கொடுக்கலனாலும் வேர்டிங்ஸ்ல கொடுப்பாங்க. அந்த வேர்டிங்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிறத நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கனாலதான் உங்களால ஈஸியா சொல்ல முடியும். ஓகேங்களா? நீங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட், ஒன்ஸ் புத்தா அண்ட் ஹிஸ் டிசிபிள்ஸ் were thirsty அப்படின்றாங்க. புத்தா அப்படின்னா புத்தர், புத்தரும் ஹிஸ் அப்படின்னா அவருடைய, டிசிபிள்ஸ் அப்படின்னா சீடர்கள் அர்த்தம். அப்ப அவரும் அவருடைய சீடர்களுக்கும் தர்ஸ்டினா தாகம் எடுக்குது. அப்ப என்ன பண்றாங்கன்னா they reached a lake. லேக்னா ஏரின்னு அர்த்தம். they reached a lakeனா அப்போ அவங்களுக்கு தாகம் எடுத்ததுனால ஒரு ஏரிக்கு போறாங்க. ஏரிக்கிட்ட போயிருக்கும் போது பட் இட் வாஸ் muddy because somebody just finished washing their clothes அப்படின்றாங்க. அதாவது அப்போ அவங்க போன நேரத்துல அந்த ஏரியில இருக்கக்கூடிய அந்த தண்ணி என்ன இருக்குன்னா அந்த கரையோர இருக்கக்கூடிய தண்ணி வந்து கலங்கி இருக்கு. மட்டி அப்படின்னா சேரோட கலங்கி இருக்கு அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா பிகாஸ் ஏனென்றால் somebody just finished washing their clothes. அப்போ யாரோ ஒருத்தங்க, சம்படினா யாரோ ஒருத்தங்க அவங்களோட தேர் கிளாத்ஸ்னா அவங்களுடைய ஆடைகளை என்ன பண்ணிருக்காங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்சிருக்காங்க. அப்ப அந்த இடம் கலங்கி இருக்குமில்ல, அதுதான் சொல்றாங்க. அப்ப புத்தா ஆஸ்க்டு ஹிஸ் டிசிபிள்ஸ் டு டேக் அ லிட்டில் ரெஸ்ட் தேர் பை த ட்ரீ அப்படின்றாங்க. அதாவது புத்தா என்ன பண்றாருன்னா என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய சீடர்கள் கிட்ட கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க அந்த மரத்துக்கடியில அப்படின்னு சொல்றாரு. ஆஃப்டர் half an hour the disciples noticed that the water was very clear. ஓகேங்களா? சோ அப்போ ஒரு half an hourனா ஒரு அரை மணி நேரம் கழிச்சதுக்கு அப்புறம் அவங்களுடைய சீடர்கள் பாக்குறாங்க, அதை நோட்டீஸ் பண்றாங்க. என்ன நோட்டீஸ் பண்றாங்க அப்படின்னா அந்த வாட்டர் வந்து தெளிஞ்சிருக்கு. வாட்டர் வாஸ் வெரி கிளியர் அப்படின்னா வாட்டர் தெளிஞ்சிருக்கிறத பாக்குறாங்க. அப்ப புத்தா சொல்றாரு, புத்தா said to them, அவங்க கிட்ட, them அப்படின்னா அவர்களிடம். புத்தர் வந்து அவர்களிடம், அந்த சீடர்களிடம் சொல்றாரு என்னன்னா, you let the water, the mud be settled down on its own அப்படின்றாங்க. அதாவது யூ லெட் த வாட்டர் அப்படின்னா யூ லெட் த வாட்டர்னா அந்த வாட்டரை நீங்க எதுவுமே பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா the mud be settled down on its own. அந்த மட்டு, அந்த சேரு அதுவாவே என்ன பண்ணிடும், செட்டில் டவுன்னா படிஞ்சிரும் அப்படின்னு சொல்றாங்க. your mind is also like that. சோ இந்த எப்படி ஒரு வாட்டர் கலங்கி இருக்கும் போது கொஞ்ச நேரம் அதை டிஸ்டர்ப் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அது தெளிஞ்சிருமோ அதே மாதிரிதான் உங்களுடைய மனமும் அப்படின்றாங்க. your mind is also like that. அதே மாதிரிதான், லைக் தட் அப்படின்னா அதே மாதிரின்னு அர்த்தம். அப்ப அதே மாதிரிதான் உங்களோட மைண்டும். when it is disturbed, உங்களோட மைண்ட் when it is disturbedனா எப்போ உங்களோட மைண்ட், எப்போ அப்படிங்கறத இந்த இடத்துல when அப்படிங்கறது டினோட் பண்ணுது. எப்போ உங்களோட மைண்ட் டிஸ்டர்பா இருக்கோ, எப்போ அது வந்து டிஸ்டர்ப்டா இருக்கோ, just let it be. அது போக்குல விட்டுருங்க. அதை போட்டு ரொம்ப யோசிச்சு அதை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணாதீங்க. give a little time, கொஞ்ச நேரம் அதுக்கு கொடுங்க. it will settle down on its own. அதுவே அது என்ன பண்ணிக்கும், செட்டில் பண்ணிக்கும் அப்படின்றாங்க. we can judge and take best decision of our life when we stay calm. calm அப்படின்னா அமைதியா இருக்கிறது. ஓகேங்களா? ஜட்ஜ் அப்படின்னா மதிப்பிடுறது, டெசிஷனா முடிவுகள். அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில பெஸ்ட் டெசிஷனை, அதாவது சிறந்த முடிவுகளை, சிறந்த மதிப்பீடு, ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அந்த இன்சிடென்ட மதிப்பிட்டு சிறந்த முடிவுகளை எப்ப எடுக்க முடியும்னா உங்களோட மைண்ட் வந்து காமா இருக்கும் போது, உங்களோட மைண்ட் அமைதியாக வேற எதை பத்தியும் டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கும் பொழுதுதான் இருக்க முடியும் அப்படின்றாரு. ஓகேங்களா? புரிஞ்சுதா? அடுத்தது, சொற்றொடர்களை அடைப்புக்குறிக்குள் உள்ளவாறு மாற்றுக. இப்போ இதுல முதல் சொற்றொடர் என்னன்னா மறுநாள் வீட்டுக்கு வருவதாக முரளி கூறினார். இது வந்து ஒரு அயர்கூற்று. ஓகேங்களா? இத நேர்கூற்றா மாற்ற சொல்றாங்க. எப்படி மாற்றலாம்? நான் நாளை வருவதாக, நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று முரளி கூறினார். ஓகேங்களா? இந்த ஆகங்கிறதுலாம் வரக்கூடாது. இந்த அயர்கூற்றா மாற்றும் பொழுது, ஓகே சாரி, நேர்கூற்றா மாற்றும் பொழுது அயர்கூற்றுலதான் இந்த ஆகலாம் வரும். ஓகேங்களா? அதே மாதிரி மறுநாள் அப்படிங்கிறது எப்படி மாறும் அப்படின்னா நேர்கூற்றுல மாற்றும் போது நாளைன்னு வந்துடும். ஓகேங்களா? அப்ப நான் நாளை வீட்டுக்கு வருவேன் என்று யார் சொன்னாங்க? முரளி கூறினார். அவ்வளவுதான். அடுத்தது, தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று அறிஞர் அண்ணாவை புகழ்கிறோம் என ஆசிரியர் கூறினார். இது ஒரு நேர்கூற்று. இத உங்களை அயர்கூற்றா மாத்த சொல்றாங்க. அப்ப எப்படி மாத்தலாம்? தென்னாட்டு பெர்னாட்ஷா என்று
அண்ணா புகழப்படுவதாக ஆக ஆசிரியர் கூறினார் அப்படின்னு மாத்திரணும். இந்த அயர்கூற்றுல இந்த மேற்கோள் குறியெல்லாம் வரக்கூடாது, நேர்கூற்றுல மட்டும்தான் வரணும். இப்ப அயர்கூற்றா மாத்துறீங்கன்னா அந்த மேற்கோள் குறிகளை எடுத்துடணும். அந்த இடத்துல இந்த ஆக அப்படிங்கிறது வரணும். நாளை இருந்துச்சுன்னா மறுநாள் அந்த மாதிரி மாத்திக்கணும். ஓகேங்களா? அடுத்தது பிறமொழி சொற்களை தமிழ் மொழி படுத்த சொல்லிருக்காங்க. மார்னிங் நாஷ்டாவுக்கு 2 தோசைகள் ஹோட்டலில் சாப்பிட்டான் அப்படின்றாங்க. மார்னிங்னா என்னது தமிழ்ல? காலை. நாஷ்டா அப்படின்னா சிற்றுண்டி அப்படின்னு அர்த்தம். இப்ப மார்னிங் காலை சிற்றுண்டிக்கு 2 தோசைகள் ஹோட்டலில், ஹோட்டல்னா என்னது? உணவு விடுதியில் சாப்பிட்டான். ஓகேங்களா? அடுத்தது ஒளிமரபு பிழையை திருத்துக. இது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. பிழை திருத்துக இப்படி கூட கேட்பாங்க. அலரும் மயிலும் பூவும் மாந்தையும் அதுவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒளிகளை நாம் நேசிக்க வேண்டும் அப்படின்றாங்க. மயில் அலருமா? அலராது. என்ன பண்ணும்? அகவும். இப்ப அகவும் மயிலும். ஆந்தை தான் என்ன பண்ணும்? அலரும். அலரும் ஆந்தையும். சேவல் என்ன பண்ணும்? கூவும். அப்ப கூவும் சேவலும் போன்ற இயற்கையின் அழகான ஒளிகளை நாம் நேசிக்க வேண்டும்னு வரும். அடுத்தது பெயர் மரபு பிழைகளை திருத்துக. கோழி குட்டிகளை பிடிக்க பூனை குஞ்சுகள் ஓடினன்றாங்க. இது அப்படியே மாறி வரணும். கோழி குஞ்சுகளை பிடிக்க பூனை குட்டிகள் ஓடின. இந்த இளமை பெயர் இங்க மரபு பிழையா கொடுத்திருக்காங்க. இளமை பெயர் தவறா கொடுத்திருக்காங்க. புரிஞ்சதுங்களா? அடுத்து மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடுல இங்க உங்களுக்கு எது படிக்கணும் அப்படின்னா இந்த அகராதியல் படிக்கணும். அகராதியல்னா ஒண்ணு இல்ல, சொல்லும் பொருள். வயம் அப்படின்னா என்னன்னா குதிரைங்கிறதா முதல் பொருள். நீங்க எப்பவுமே வயம்னா குதிரைங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் மத்ததெல்லாம். குதிரை ஆடு ரெண்டையுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. வயம்னா வலிமைன்னு பொருள் தரும், குதிரைன்னு பொருள் தரும், வெற்றின்னு தரும், ஆடு, முயல், பறவை அப்படின்ற பொருள்ல வரும். ஓகேங்களா? அடுத்தது ஓதம் அப்படின்னா கடல் அலை, ஒளி, ஈரம்ன்ற பொருள்ல வரும். பொழிதல் அப்படின்னா செழித்தல், மிகுதல், சிறத்தல்ங்கிற பொருள். துலக்கம் அப்படின்னா ஒளி. மெயினா இதுக்கு துலக்கம்னா ஒளிங்கிறதா மெயின் இது. அடுத்தது விளக்கம்னு பொருள் தரும். நடலை அப்படிங்கிறது துன்பம், பொய்மைங்கிற பொருள்ல வரும். இந்த நடலை ப்ரீவியஸ் இயர்ல கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்தது வினை தொகைகளை பொருத்தி எழுதுக. இங்க வினை தொகைகள் கொடுத்திருக்காங்க. வினை தொகைகள் அப்படின்னா எக்ஸாக்டா காலம் காட்டாது, முக்காலத்தையும் குறித்து வர மாதிரி வரும். ஓகேங்களா? இப்போ டாஷ் நிலவுடன் டாஷ் அழகாக காட்சி அளிக்கிறது அப்படின்னா வளர்ப்பிறை நிலவுடன், இங்க இருக்கக்கூடிய சொற்களை தான் எடுத்துக்கணும். அப்ப வளர்ப்பிறை நிலவுடன் விரிவானம் அழகாக காட்சி அளிக்கிறது. வளர்ப்பிறைனா எப்படி பிரித்து எழுதலாம்? வளரும் பிறை, வளருகின்ற பிறை, வளர்ந்த பிறைன்னு எழுதலாமா? அதே மாதிரிதான் விரிவானம்ங்கிறது எப்படி எழுதலாம்? விரிந்த வானம், விரிகின்ற வானம், விரியும் வானம். அதனாலதான் இது 3 காலத்துக்கும் சொல்ல முடியும். அதனாலதான் இது வினை தொகை அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? அடுத்தது தளிர் பூங்கொடிகளும், இங்க இருக்கு பாருங்க, தளிர் பூங்கொடிகளும் விளை நிலங்களும் மனதை கொள்ளையடிக்கின்றன. அடுத்தது நீள் வீதிகள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி இருக்கின்றன. நீள் வீதிகள் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி இருக்கின்றன. மெல்ல வீசும் குளிர்காற்றும் வளர்த்தமிழ் குளிர்காற்றும் வளர்த்தமிழ் புகழ் பாடுகின்றது. மெல்ல வீசும் குளிர்காற்று கூட வளர்த்தமிழ், வளர்கின்ற தமிழ், வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழின் புகழை பாடுகின்றது அப்படின்றாங்க. அடுத்தது தொலைவில் கலங்கரை விளக்கத்தின் ஒளி உயர் மதில் சுவரை ஒளிரச் செய்கிறது அப்படின்றாங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது கடைசியா கலை சொற்கள் அறிவோம். இந்த கலை சொற்கள் அறிவோம்ல ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா, ரீஃபார்மிங்னா சீர்திருத்தம். இப்ப ரீஃபார்மிங் த லெட்டர்ஸ் அப்படின்னா எழுத்து சீர்திருத்தம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபாண்ட் அப்படின்னா எழுத்துரு. ப்ரீவியஸ் இயர்ல அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கலைச்சொல்னா இத ஃபாண்ட், எழுத்துரு. அதே மாதிரி பிலாசபியும் அடிக்கடி கேட்பாங்க. பிலாசபினா தத்துவம் இல்லைன்னா மெய்யியல், ரெண்டுமே ஒரே பொருள் தான். அடுத்தது சிலபிள் அப்படின்னா அசைன்னு அர்த்தம். ரைம் அப்படின்னா இயைபு அப்படின்னு அர்த்தம். ஏன்னா ரைம்னா என்னன்னு சொல்லுவோம், அப்படியே ரைமிங்கா கடைசியில முடியறதெல்லாம் ரைமிங்கா இருக்கும்ல, அதுதான் ரைம்னு சொல்லுவோம். சோ ஒரு பாடல்ல இறுதி எழுத்தோ அசையோ சீரோ கடைசியில ஒன்றி வர்றதுதான் இயைபுன்னு சொல்லுவோம். அப்ப ரைம்னா என்னது? இயைபு தொடை அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சோ இயல் 8ல நம்ம மொழியாகும் பகுதி, மொழித்திறன் பயிற்சி பகுதியை பார்த்தாச்சு. அதே மாதிரி இலக்கண பகுதியாக யாப்பிலக்கணத்தை பத்தி நம்ம பார்த்திருக்கோம். சோ இதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனை அடுத்து ஒரு வீடியோவாகவோ அல்லது ஒரு ஷார்ட்ஸாகவோ கொடுக்குறேன். அடுத்து வகுப்புல 9th ஸ்டாண்டர்ட்ல இன்னும் 9வது இயல் இன்னும் பெண்டிங்ல இருக்கு. 9வது இயல்ல அணி இலக்கணத்தை பத்தி கொடுத்திருப்பாங்க. சோ இந்த அணி இலக்கணம் அதுக்கடுத்தது 9வது இயல்ல இருக்கக்கூடிய இந்த மொழியை ஆளும் பகுதியை அடுத்த வகுப்புகள்ல பார்க்கலாம். ஓகேங்களா? ப்ரீவியஸ் கிளாஸஸ்ல நம்ம
6th 7th 8th டேர்ம் 1 டேர்ம் 2 டேர்ம் 3 புக்ல இருக்கக்கூடிய இலக்கணம் ஒளிய ஆல்பம் பகுதி அது சிலபஸ்ல கவர் ஆயிருக்கோ ஆகலையோ மொத்தத்துல நம்ம அதை கவர் பண்ணியாச்சு. ஓகேங்களா? சோ அதற்கான வீடியோ கிளாஸஸ் நம்மளுடைய வியபுக் யூடியூப் சேனல்ல இலக்கணமும் மொழித்திறன் பயிற்சின்னு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்டே இருக்கு, அதுல அவைலபிளா இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது 9வது வகுப்புல இயல் 1 இயல் 7 வரைக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்தோம், அந்த வகுப்புகளும் இதே பிளேலிஸ்ட்ல தான் உங்களுக்கு இருக்கு. சோ இலக்கணம் மொழித்திறன் பயிற்சிக்குன்னு ஒரு செப்பரேட் பிளேலிஸ்ட் நம்மளுடைய சேனல்ல இருக்கு. அதுல நியூ புக்ல இருக்கக்கூடிய இலக்கண பகுதி அண்ட் மொழித்திறன் பயிற்சிக்கு டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருக்கோம். அதாவது நீங்க அந்த கிளாஸ் பார்க்கும்போது வேற எங்கேயும் ரெஃபர் பண்ணுங்கிற அளவுக்கே இருக்காது, வேற எங்கேயும் ரெஃபர் பண்ணவே தேவையில்லை. அந்த அளவுக்கு ஒரு விரிவான விளக்கத்தோட தான் கிளாஸஸ் இருக்கும். எங்கேயும் ஷார்ட்டா ஜஸ்ட் ரீட் பண்ணிட்டு போற மாதிரி அந்த மாதிரி எதுவும் இருக்காது. ஓகேங்களா? எக்ஸாக்டா வாட் இஸ் வாட் அப்படிங்கறத ப்ராப்பரா எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி ஒரு டீடைல்டு கிளாஸ் கொடுத்திருக்கோம். சோ அது கண்டிப்பா உங்களுடைய எக்ஸாமினேஷன் ப்ரிப்பரேஷன்ல யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதை பயன்படுத்திக்கோங்க. ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் பாக்ஸ் மூலியமா எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. அதுக்கான எக்ஸ்பிளனேஷனையும் கண்டிப்பா நீங்க வியபுக்ல இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க பயன்பெற்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்களோடையும் பகிருங்க, அவங்களும் பயன்பெறட்டும். For more videos, stay tuned with us. Thank you.